ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் சித்தராமையா ஆட்சியை பிடிச்சதுக்கு முக்கியமான 5 காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச வாக்குறுதி கொடுத்தது தான். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஒரு 5 முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்ததுனால தான் ஆட்சியை பிடிச்சது அப்படின்ட்டு பிஜேபி கூட ஒத்துக்கிறாங்க. பிஜேபி கூட காங்கிரஸை ப்ளேம் பண்ணுறாங்க. அப்படி என்னென்ன வாக்குறுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் மாதம் 2000 ரூபாய், அப்புறம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 3000 ரூபாய், டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 1500, தென் மாதம் 10 கிலோ அரிசி இலவசமாக தரோம், அப்புறம் மாதம் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக தரோம். இந்த ஒரு 5 வாக்குறுதிகளை முக்கியமாக கொடுத்து தான் காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சதா எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ இப்போ 5 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தராமையாவுக்கு கர்நாடக அரசில் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,000 கோடி வருஷத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 62,000 கோடி அப்படின்னா கர்நாடகாவுடைய பட்ஜெட்டில் 20% இலவச திட்டங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்ற அனலைசிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. கடந்த 2 நாட்களாக அனைத்து உயரதிகாரிகளையும் கூப்பிட்டு இதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க, ஆலோசனை நடத்திட்டுருக்காங்க. இப்போ இந்த 62,000 கோடி ஷார்ட்டேஜ், அதாவது ஒரு மாநில பட்ஜெட்டில் 20% இது இலவச திட்டங்களுக்கு போச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த 62,000 கோடி எப்படி ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஆராயும் போது வரி விதிப்பை அதிகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையை கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் ஏற்கனவே இருக்கிற வரி விதிப்பை விட கொஞ்சம் அதிகப்படுத்தினோம்னா இந்த ஷார்ட்டேஜை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வரி இன்க்ரீஸ் பண்ணும்போது மக்களிடையே ஒரு நெகட்டிவ் மார்க்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அதோடைய வேறு வழி தெரியல, வேறு வழி இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு. அது ஒன்று தான் ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. வரி அதிகமாக போட்டுட்டு இந்த இலவச திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்நாடகா மேக்ஸிமம் பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாமே ஒரு டெக் சிட்டி அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. ஸோ டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கர்நாடகாவுடைய பட்ஜெட்டில் 20% 62,000 கோடி ரூபாயை இலவச திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சித்தராமையா ஆலோசனை பண்ணிட்டு வராரு. ஆல்ரெடி இதுக்கான அரசாணைகள் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த 5 திட்டங்களுக்கான அரசாணைகளை சித்தராமையா பதவியேற்ற உடனே சைன் பண்ணி விட்டுட்டார். ஆனால் பட் அது நிறைவேற்றுறதுக்கான லேட் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இது போல் கர்நாடக அரசியல் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும். தேங்க்யூ.